தொடரட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழ்நாடு. இந்த வாசகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, தட்டு நிறைய விஷத்தை வைத்து, இங்க எலி மருந்து, பூச்சி மருந்து இருக்கிற விஷத்தை எல்லாம் வைத்து இதை சாப்பிட்டு நீ நல்லா இருப்பான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இருக்கு. தொடரட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தமிழ்நாடு. ஸ்டாலின் தொடர்ந்தால் தமிழ்நாடு எப்படி வெல்லும்? ஒவ்வொரு நாளும் அவ்வளவு போராட்டங்கள். ஒரு தினம் நடந்த ஒரு போராட்டம் சொல்றேன். மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். அவங்க எதை முன்னிறுத்தி போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து விலைவாசி அதிகரிச்சிச்சு, நீங்க கொடுக்குற உதவித்தொகை எங்களுக்கு கம்மியா இருக்கு. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, 1500 முடியாதவங்களுக்கும், அதிகமா முடியவங்க 2500 கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு பத்தல அப்படின்னு அவங்க போராட்டம் பண்றாங்க. அது உண்மைதானே? 1500 2500 வச்சு ஒரு மாசத்தை எப்படி ஓட்ட முடியும்? அப்போ அவங்க முடியாதவங்க, இயலாதவர்களுக்கு பணம் கொடுப்பது வந்து சரிதானே? நீங்க சும்மா இந்த வருஷம் தான் புதுசா கோடைக்காலம் வர மாதிரி 2000 மாணவர்களுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000 பயன்படும். அது நான் ஒரு ஹாஸ்டல்ல படிச்ச மாணவன் சொல்றேன், மாணவர்களுக்கு 1000 பயன்படும். ஆனா அந்த போதைப் பொருள் எல்லாம் நிறுத்திட்டு அவங்களுக்கு கொடுத்தா அவங்க முழுவதும் பிரயோஜனமா பயன்படும். இப்படி தேவையில்லாததுக்கெல்லாம் காசு கொடுப்பதை விட்டு இப்படி முடியாதவர்களுக்கு காசு கொடுப்பதுதான் சரியானது. அவங்க போராட்டம் பண்றவங்கள ஒரு மக்களுக்கான முதல்வர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க பேசணும். இல்ல அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பேசணும். என்ன இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கா, இது எங்களுக்கு தெரியாது, இல்லாட்டா உங்களுக்கு எவ்வளவு காசு அவங்க எவ்வளவு கேட்கறாங்க, அதை விட உங்களுக்கு அது கொடுக்க முடியாட்டா அதை விட ஒரு கம்மியா கொஞ்சம் காசு மாதிரி கொடுத்து அவங்களை கூப்பிட்டு பேசி அனுப்புறதுதான் ஒரு மக்களுக்கான ஒரு முதல்வர். ஆனா அவங்களை நீங்க என்ன பண்றீங்க? அவங்களால ஒருவர் உதவியின்றி சாப்பிட முடியுமா? ஒருவர் உதவியின்றி தண்ணி குடிக்க முடியுமா? ஒருவர் உதவியின்றி கழிப்பறை போக முடியுமா? இப்படின்னு கூட தெரியாது. ஏன்னா போராடுறவங்களாம் மாற்றுத்திறனாளிகள். ஆனா அவங்களை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, போராடுறவங்கள பஸ்ல வலுக்கட்டாயமா ஏத்தி உள்ள பூட்டி வச்சு, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒரு இடத்துல போய் அடைச்சா இங்க கழிப்பறை கிடையாது, எதுவுமே இல்லாம அவங்கள ஒரு நாள் முழுக்க சித்திரவதை செய்து திருப்பி இறக்கி விடும்போது வலுக்கட்டமா இழுத்து இறக்கி விட்டுருக்காங்க. அதுல ஒரு நபர் பாதிப்பு அடைஞ்சிருக்காரு, காயப்பட்டிருக்காரு. அவங்களும் ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்கள பாதியில தெருவில் விட்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்து விட்டு மாற்றுத்திறனாளிகளை போட்டு பாடா படுத்தி ஒரு நாள் முழுவதும் அவங்களை அல்லக்கழிச்சு சாப்பிட விடாம தண்ணி குடிக்காம படுத்திட்டு தொடரட்டும் ஸ்டாலின், வெல்லட்டும் தெரிந்தாங்கன்னா எப்படி வெல்லும்? ஒவ்வொரு நாள் பல போராட்டங்கள் நடக்குது. நான் நேற்று நடந்த போராட்டத்தை சொல்றேன். இதை வந்து நான் வந்து விசிக கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு அறிக்கையில தான் நான் பார்த்தேன். அவர் அறிக்கையை எப்படி விட்டுக்காரு பாருங்க. தமிழக அரசேன்னு கேள்வி கேட்கிறார். காவல்துறை யார் இங்க ஏவுரா அப்படிங்கிறது பார்த்தா தமிழக அரசு தான். ஆனா அவர் காவல்துறை இது அதிமுக ஆட்சியில இருக்கும்போது இவங்க தமிழக அரசே அப்படிம்பாங்க, இன்னைக்கு வந்துட்டு காவல்துறையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. இது என்ன ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, என்ன ஒரு புத்தின்னு தெரியல. ஒரு கூட்டணி கட்சியா இருந்தாலுமே மக்களுக்காக நிக்கிறதான மக்கள். இப்ப கம்யூனிஸ்ட் அப்படின்னா நாங்களாம் இங்க போராட்டம் இருந்தாலும் நாங்க போராட்டத்துல போய் நிற்போம். போராட்டத்துல நிக்கிறது இல்ல ராஜா மேட்ரு. இங்க நீ அந்த கூட்டணி கட்சியில இருக்கீங்க, இங்க போய் நீங்க போராடலாம் தேவை. உங்க அலுவலகத்துல போய் நீங்க ஒரு திமுக ஆபீஸ்ல போய் இல்ல அறிவாலயத்துல போய் நீங்க வலியுறுத்துங்க. இந்த மாதிரி போராட்டம் பண்றாங்க, அவங்க கூட நிக்கதான் சிறந்தது அப்படின்னு போய் வலியுறுத்துங்க. போராட்டத்துல நின்றுகிட்டே பொதுவா போராடுறது தமிழ்நாட்டுல மேக்சிமம் அதிகம் போராடுறது யாருன்னு வந்து இந்த பெண்களுக்கு எதாச்சுன்னா பெமினிஸ்ட்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க இந்த பெரியாரிஸ்ட், சமூக நீதி, இவங்க தான் தமிழ்நாட்டுல அதிகமா திமுக ஆட்சியிலுமே அதிகமா போராடுவாங்க. இவங்க வந்து ஒரு சாதி அடக்குமுறை இருந்தா போராட்டம் பண்ணுவாங்க, ஒரு பெண்களுக்கு எது நடந்துச்சுன்னா போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில தேர்தல் டயத்துல திமுக ஓட்டு போட்டு வைப்பாங்க. அதனால இது போராட்டம் பெருசு கிடையாது. நீங்க அவங்க கூட இணக்கமா இருக்குன்னா அவங்க கிட்ட போய் நீங்க நேரடியா போய் வலியுறுத்துதான் சிறந்தது. அதை விட்டு காவல்துறை என்ன, காவல்துறை ஸ்டாலின் கையில தானே இருக்கு.